கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு, அதாவது டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் போக்குவரத்து தகவல் தொடர்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு தேவைகளை நிறைவு செய்கிறது அண்ட் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்னையோட டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா போக்குவரத்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது போக்குவரத்து. போக்குவரத்து அப்படின்னும் போது மனிதனுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதுவும் முக்கியமான ஒண்ணா இருக்கு. போக்குவரத்துன்றது ஆரம்ப காலத்துல இல்லாம இருந்துச்சு. ஸோ இப்பதான் நமக்கு சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் வாகனங்கள் அதிக அளவுல வரத்திருக்க ஆரம்பிச்சது. சைக்கிள், மாட்டு வண்டி, சைக்கிள், மோட்டார் சைக்கிள், ஆட்டோ, பஸ், கார் இந்த மாதிரி அதிக அளவுல இருக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நிறைய அளவுல நமக்கு பயணம் செய்யக்கூடிய தேவையான அதிக அளவு வாகனங்கள் இருந்துகிட்டே மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. ஸோ அப்ப ஒரு மனிதனையோ இல்ல ஒரு பொருளையோ ஒரு சரக்கையோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, ஸோ ஒரு மனிதன் அல்லது ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு, ஸோ ஒரு இடம் டு இன்னொரு இடம், ஸோ இடம் டு இடம் எடுத்து செல்வதற்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம? போக்குவரத்து. ஸோ அந்த போக்குவரத்தினுடைய வகைகள் அப்படின்னும் போது 3 விஷயம் இருக்கும். நிலம், நீர், வான்வெளி அப்படின்னு சொல்லிட்டு. நிலத்துல பாத்தீங்கன்னா சாலை வழி, ரயில்வே வழி, குழாய் வழி போக்குவரத்துன்னு 3 இருக்கும். நீர்வழியில உள்நாட்டு நீர்வழி அண்ட் கடல் வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வான்வெளியில உள்நாட்டு மற்றும் அதாவது உள்நாட்டு வான்வெளி மற்றும் பன்னாட்டு வான்வெளியாக இருக்கும். சாலைனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரோடுகள் மூலமாக நம்ம போறது. ரயில்வே நம்ம அதாவது ரோடு அப்படின் போது ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரயில்வே மீன்ஸ் நமக்கு ரயில்வேல போகக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அது மீட்டர் பாதையாக இருக்கலாம், அகல பாதையாக இருக்கலாம், குறுகிய பாதையாக இருக்கலாம், என்ன வேணாக இருக்கலாம். குழாய் வழி அப்படின்னு சொல்லும் போது தொழிலகங்களுக்கு தேவைப்படக்கூடிய எண்ணெய் மற்றும் எரிவாயுகள் எல்லாமே ஈஸியா சந்தைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிதான் குழாய் வழி. நீர்ன்னு சொல்லும் போது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து அப்படின்னும் போது உள்நாடுகள்ல நம்ம அதாவது நமக்கு தேவையான ஆறுகள், கால்வாய், காயல்கள், ஏரிகள் இந்த மாதிரி இடத்துகள் மூலமாக நிகழக்கூடியது. கடல் வழி அப்படின்னு சொல்லும்போது அதிக எடை உள்ள பொருட்கள் அண்ட் அதிக அளவில் இருக்கக்கூடிய பொருட்களை கடல் வழியில் நம்ம கொண்டு போகலாம். இதன் மூலமாக சுற்றுச்சூழல் பாதிப்பு ஆகாது. அண்ட் வான்வெளி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா அதிக வசதி உள்ளது அண்ட் அதிக செலவும் நிறைந்தது. ஆனா அதிகமாக நமக்கு சீக்கிரமா நம்ம அதிவேக பயணம் அப்படின்னு செலுத்தலாம். ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கும், அதிகமான பயண சீட்டு காசாக இருக்கும். ஆனா நம்ம எங்க போகணும் அப்படின்ற நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்மள டக்குன்னு கொண்டு போய் விட்டுரும். ஸோ நமக்கு ரோடு அப்படின்னும் போது நமக்கு சாலைகளை இணைக்கிறது. கடல் அப்படின்னு சொல்லும் போது கடல் கரைகளையும் கடலுக்கு மேல இருக்கக்கூடிய பானங்களினுடைய இணைப்பாக இருக்குது. வான்வெளி அப்படின்னு சொல்லும் போது மலை பாதைகள், மலை பள்ளங்கள், காடுகள், நிலப்பரப்புகள், மலை முகடுகள் இவற்றை எல்லாம் நமக்கு இணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஆக மொத்தம் போக்குவரத்துன்னு சொல்லும் போது நமக்கு சாலைகள், நம்மளுடைய கல்விக்கு போக்குவரத்து, அதாவது போக்குவரத்து மீன் சுற்றுலா பயணிகளுக்கு, சுற்றுலா தலங்களுக்கு, ரயில்வேக்கு, ஸோ இந்த மாதிரி அனைத்து இடங்களையுமே நமக்கு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக, முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு போக்குவரத்து அமைகிறது. போக்குவரத்து ஆகமத்தை சொல்லணும்னா நம் நாட்டினுடைய உயிர் நாடியாக திகழ்கிறது. ஸோ இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம டீப்பா பார்க்கலாம்.